இந்த ரெசிபியை தேங்காய் பால் வச்சு செஞ்சிருக்கேன். இது வந்து சண்டே நாளில் மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே சூப்பராக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா. இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கர் வச்சு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசிப்பூ, அப்புறம் பிரிஞ்சில் லீஃப் எல்லாமே 2 சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு காளான் சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம பாசுமதி அரிசி 2 கிளாஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது வந்து தண்ணியில் வடிச்சிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி சேர்த்த தேங்காய் பால் 4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மஷ்ரூம் வெஜ் புலாவ் ரெடியாக இருக்குது. தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா அப்படி இல்லைன்னா ஏதாவது கிரேவி வச்சு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.